ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நாங்கள் எடுத்திருக்க ஏர்பிஎன்பி. இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹோம் மாதிரி, இண்டிவிஜுவல் ஹோமு. ஃப்ளோரிடா ட்ரிப் பிளான் பண்ணதுக்கப்புறம் ஹோட்டல் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருந்தோம். நாங்கள் டோட்டலாக 21 பீப்புள்ஸ் வர்றதுனால ஒரு பெரிய ஏர்பிஎன்பியாக எடுத்துடலான் தான் இதை சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 பெட்ரூம்ஸ் இருக்குது. ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டுக்கு கிடச்சிது. இதில் பார்த்திங்கன்னா 2 கார் விடுற அளவுக்கு பெரிய கராஜ் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக இந்த வீட்டில் 6 கார் வரைக்குமே விட்டுருக்கலாம். 2 கார் கராஜ்லேயும் மீதி கார் வெளியில் அந்த ட்ரைவேலையும் விட்டுக்கலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்துமே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ப்ளஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு நம்ம வீட்டு உள்ளே போகிறதுக்கு. இப்போ வீட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஹோம் டூர் பார்த்துடலாமா? உள்ளே என்ட்ரு ஆனதுமே என்ட்ரிவேயில் ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் அழகாக வச்சுருந்து மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பெட்ரூம், இது கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள். அதேமாரி ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்கன்னா டவல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், தீம்டாக இருக்குது அழகாக. அந்த பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பெட்ரூமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு இந்த பெட்ரூமு. ப்ளஸ் எல்லா ரூம்லேயுமே டிவி இருக்கும். இங்கே பாருங்கள், டிவி வச்சுருக்காங்க. கீழே கிளாசட் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மாஸ்டர் பெட்ரூமு. அதனால் பாத்ரூமே நல்ல ஸ்பேஷியஸாக 2 வாஷ் பேஷனோடு இருந்துச்சு. ப்ளஸ் இது ஸ்டாண்டிங் ஷவரும் இருந்துச்சு இந்த பாத்ரூமில். அதுக்கப்புறம் இது டாய்லெட் தனியாக ஒரு ரூமில் கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே காமனாக தான் இருக்கும், பட் இங்கே தனியாகவே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாத்ரூம் உள்ளாரே பார்த்திங்கன்னா நமக்கு வாக்இன் கிளாசட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கிளாசட்டு. ப்ளஸ் ஹேங்கர்ஸு, எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்ததுமே இங்கே வாஷர் ட்ரையர் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனால் பங்க் பெட் வச்சு ஒரு பெரிய ரூம் இருக்குது. இது அந்த பங்க் பெட்டோட கிளாசட்டு. 4 பேர் வரைக்கும் படுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் 2 காட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 30 பீப்புள்ஸ் வரைக்குமே இங்கே ஸ்டே பண்ணியிருக்கலாம் போல். ஸோ அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தது. இதோட பாத்ரூம் உள்ளே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பாத் டப்பு, டாய்லெட்டு, அப்புறம் இந்த வாஷ் பேசின் ஏரியா. நெக்ஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சன் இருக்குது. கிச்சனுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஐலாண்டோடு இருந்தது கிச்சனு. இங்கே ஒரு பேண்ட்ரி ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த பேண்ட்ரி ஸ்டோரேஜில் நமக்கு குக்கரு, கட்டிங் போர்டு, அந்த மாதிரி திங்ஸ்லாம் எல்லாமே இருந்துச்சு. இன்ஸ்டன்ட் பாட்டுமே இருந்துச்சு இங்கே இந்த ஏர்பிஎன்பியில். அங்கே பாருங்கள், மேலே இருக்கு இல்லையா, அது இன்ஸ்டன்ட் பாட்டு, பிளேட்ஸு. இது ஒரு ஃப்ரிட்ஜு இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். இங்கே இண்டக்ஷன் டாப்பு ரேஞ்ச் தான் இருந்துச்சு. ஒரு பிளெண்டரு, காஃபி மேக்கரு, அப்புறம் அவனு, ஓடிஜி அவனு எல்லாமே இருந்தது. டோஸ்டரு, மைக்ரோவேவு, கெட்டிலு, ஏர் ஃப்ரையர் கூட இருந்தது. நைஃப் செட்டு கூட ஒன்று வச்சுருந்தாங்க. 2 டிஷ்வாஷர் இருந்துச்சு. 2 ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஹை சேர், கிட்ஸு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இதுதான் டைனிங் டேபிள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் வீட்டோட ஹாலு. டிவியோட நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஹாலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு சிங்கிள் காட்டு பெட்டு தான். எல்லா ரூம்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் கொடுத்துருந்தாங்க. டிவி இருக்குது பாருங்கள். இங்கே கிளாசட் இருக்குது. இந்த பெட்ரூமோட கிளாசட்டு தான் இது. இது பாத்ரூம். இதெல்லாம் ரூம் உள்ளே இருக்கிற பாத்ரூம் இதெல்லாம். அப்படியே ஹால்வே வந்தீங்கன்னா இந்த ஹாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு
பெட்ரூம் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். இதுதான் அந்த பெட்ரூமு. இங்கே ஒரு பவுடர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பவுடர் ரூம்னா ஜஸ்ட்டு டாய்லெட்டு வாஷ் பேசன் மட்டும்தான் இருக்கும். பாத் டப்பு அதெல்லாம் இருக்காது. இந்த பெட்ரூம் இதில் வந்து ஒரு குயின் சைஸ் பெட் இருந்துச்சு. கிளாசெட்டுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. டிவி, கீழே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா, நைட் லேம்ப்பு எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து கிளாசெட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போனீங்கன்னா இங்கே அப்படியே பாத்ரூம் தான். பாத் டப்பு ப்ளஸ் மிரரோடு இருந்துச்சு. இந்த ரூமுக்கு அப்படியே வெளியில் வந்தேன்னா பேட்டியோவுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பேக்யார்டில் பெரிய சோஃபா போட்டிருந்தாங்க. ஸ்விம்மிங் பூலு, க்ரில் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து க்ரில் பண்ணுறதுக்கு தனியாக பே பண்ணணும். இங்கே ஸ்டே பண்ணியிருக்க அந்த நாள் வரைக்குமே $70 பே பண்ணனா நம்ம க்ரில் பண்ணிக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள், க்ரில் பண்ணுற அந்த அவன். பூலுமே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. நமக்கு சப்போஸ் ஹீட்டட் பூல் வேணும்னா பர் டேக்கு $35 மாரி சார்ஜ் பண்ணுறாங்க, ஹீட்டட் பூல் வேணும்னா. பட்டு யாரும் நாங்கள் பூல் யூஸ் பண்ணலை. பூலுமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ மேலே ஏறி வந்துடலாம். கீழே டோட்டலாக வந்து 4 ரூம்ஸ் இருந்துச்சு. இப்போது மேலே ஏறி வந்தால் இங்கே தான் வந்து ஃபுல்லாக சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் நிறையான சூப்பராக கிட்ஸுக்கெலாம் செமையான ப்ளேஸஸ்லாம் இருக்குது. அப்படியே மேலே ஏறி வந்தால் இங்கே கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இது. இங்கே தீம் பாருங்கள், ஒரு அக்வாரியம் தீமில் இருக்குது. அதே கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்டாண்டிங் ஷவரு. ஆக்சுவலி மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும் ஸ்டாண்டிங் ஷவர் இருக்குது. மற்ற எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா டப்பு தான் இருக்குது. கீழே இருக்க அதே ரூம் மாதிரியே இது ஒரு ரூமு, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ரூம் இது ஒரு டபுள் காட்டு. இங்கேயும் பாருங்கள் டிவி இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயுமே டிவி இருக்கும். இது இந்த ரூமுக்கான கிளாசெட்டு ப்ளஸ் இது பாத்ரூம். அதேமாரி ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் வந்து நமக்கு ஷாம்பூ, கண்டிஷ்னரு, சோப்பு எல்லாமே இருந்துச்சு. இது ஒரு ரூம், கிங் சைஸ் பெட். இது அதுமாதிரி லேம்ப்பு, நைட் லேம்ப்பு எல்லாமே பக்கத்துலேயே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பாத்ரூமு, இந்த ரூமுக்கான பாத்ரூம் தான் இது கிளாசெட்டு. நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைடு படிக்கு ஆப்போசிட் வைச்சு தான் இது வந்து ஒரு ரூமு. இது வந்து ரெண்டுமே சிங்கிள் காட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ரூமோட பாத்ரூம் இது கிளாசெட்டு. இது கொஞ்சம் சின்ன ரூம் தான். அப்படியே வெளியில் வந்தேன்னா கேமிங் ஏரியா இது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அழகாக அந்த நம்ம ஹோம் தியேட்டர் இருக்கு இல்லையா, அந்த செட்டப்பு ப்ளஸ் கேமிங்க்கு இங்கே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கேம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேம் சேர்ஸ் போட்டு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது கிட்ஸ்லாம் போனதுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு, எக்ஸ்பாக்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். அப்படியே இங்கேயே பார்த்தீங்கன்னா வாஷர் ட்ரையர் இருக்குது. கீழே ஒரு வாஷர் ட்ரையராக, மேலே ஒரு வாஷர் ட்ரையர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அயன் பாக்ஸும் இருக்குது, நம்ம வேணுட்டா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அயன் போர்டுமே இங்கே இருக்குது பாருங்கள். இது அப்படியே உள்ளே போனோன்னா இங்கே வந்து ஒரு 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள்,
இங்கே ஒரு பெட்ரூமு, இது டபுள் காட்டு போட்ட பெட்ரூமு. அப்படியே நேராக வந்தால் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு டபுள் காட்டு. மிரர்லாம் இருக்குது இந்த பெட்ரூமில். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இந்த ரூம்லேருந்து வெளியில் வந்ததுன்னா ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு. இதுதான் இந்த காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம்லேயே 2 வாஷ் பேஷனோட பெருசாக இருந்துச்சு. ஆனால் பாத் டப் தான். இது வந்து பங்க் பெட்டு. மேலே இருக்க ரூமில் ஒரு பங்க் பெட் இருக்குது. இதோட க்ளாசட் இதுக்கு. பட் இதுக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூம் இல்லை. இதுக்கு தான் வந்து காமனாக அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது வெளியில். நெக்ஸ்ட்டு இதுதான் லாஸ்ட் ரூமு. இது கொஞ்சம் சின்ன ரூம் தான். குயின் சைஸ் பெட்டு. இங்கே க்ளாசட் இருந்துச்சு. இந்த பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்டு பாத்ரூம் இல்லை. வெளியில் காமனாக காமிச்சல்லையே அந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதோட இந்த ஹோம் டூர் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடோட ரெண்ட்டு 1882 வந்துச்சு. நாங்கள் 6 ஃபேமிலியாக போனதால் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும். பர் ஃபேமிலிக்கு $269 ஃபார் 4 டேஸு. இதோட கம்மியாக ஃப்ளோரிடாவில் நம்ம எங்கேயுமே ஸ்டே பண்ணிட முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.